வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 15 தான் பார்க்க போகிறோம். அன்றாட வாழ்வில் வேதியியல். ஸோ இதில் மெயினாக இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, அந்த மாதிரி எரிபொருள்கள் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற இந்த லெசன் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 6th 7th அண்ட் 8th ஸ்டாண்டர்டோட 14 லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே பிளேலிஸ்டில் இருக்குது. சயின்ஸ் சமச்சீர் டாபிக்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரப்போகிற எக்ஸாம், அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி குரூப் 2 மற்ற எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே இந்த லெசன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம உடல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய தனிமங்கள் இருக்குது. நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம், இந்த மாதிரியான தனிமங்கள் நம்ம உடல்லையே இருக்குது. அது நிறைய வேதி வினைகள் புரிஞ்சு நமக்கு உடலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதில் இப்போ அதாவது படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. படிம எரிபொருட்கள்னா என்ன? ரொம்ப வருஷமாக அது அந்த தாவரங்கள், இந்த விலங்குகள்லாம் அழுகி போய் அது ஃபாசில்ஸாக மாறி பல வருடங்கள் கழித்து அது என்னவா மாறும்? பெட்ரோலியமாகவோ, நிலக்கரியாகவோ, இயற்கை வாயுக்களாகவோ உண்டு பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ படிம எரிபொருட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 தான். பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயுக்கள், இது 3 தான் படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயு, ஸோ இந்த மாதிரியான புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படிங்கிறது தான் ஹைட்ரோ கார்பன்கள் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஹைட்ரோ கார்பன் பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரோ கார்பன்கள்னா என்னென்ன சேர்ந்தது? அதுலேயே ஹைட்ரோ கார்பன், அப்போ ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த கரிம சேர்மம் தான் ஹைட்ரோ கார்பன். இது எரியக்கூடியது, அதனால தான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே எரிபொருட்களாக இருக்குது. ஸோ அப்போ எரியக்கூடியதுன்னா என்ன பண்ணும்? அதிக அளவு வெப்பத்தை வெளியிடும். வெப்பத்தை வெளியிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் நமக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே எரிபொருளாக தான் பயன்படுது, நான் சொன்ன மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள்னாலே. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்கள்லாம் எதுலேருந்து, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரியான 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், அது இறந்து போனதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும்? கடலோட அடிப்பகுதியில் புதிஞ்சிரும். அதுக்கு மேலே நிறைய அடுக்குகளில் மண்ணோ, தண்ணி, இந்த மாதிரி சேரு இதெல்லாம் வச்சு மூடி ஒரு 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைஞ்சது இப்போ நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிம எரிபொருட்களாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி ஆகுதுன்னா, புதைஞ்சு அதிக வெப்பநிலையும் அதிக அழுத்தமும் கொடுத்து அது அழுத்தப்படுது. அதனால தான் அது படிம எரிபொருட்களான எண்ணெயாகவோ இயற்கை வாயுவாகவோ மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் ஒவ்வொரு அடுக்காகவும் பாறைகளுக்கு இடுக்கில் போய் புதைஞ்சிருக்கும். இது கடலுக்கு அடியில் உள்ள பாறையில் இந்த மாதிரியான இடுக்குகளில் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பாறையை ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணெயோ மற்ற பொருட்களையோ வெளியே எடுப்பாங்க. ஸோ ஓகேவா. ஸோ மெயினாக ஹைட்ரோ கார்பன்கள்ங்கிறது என்னென்னா, புதையுண்ட பொருட்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்ச பொருள் தான் படிம எரிபொருட்களாக மாறுது. அண்ட் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் இந்த மாதிரியானதில் மட்டும்தான் இருக்கா, ஃபாசில்ஸில் மட்டும்தான் இருக்கா, படிமங்களில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில தாவரம் மற்றும் மரங்களில் கூட இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீரில் கரையாது. பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள் நீரை விட அடர்த்தி கம்மி, அதனால தான் தண்ணிக்கு மேலே மிதக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு இதெல்லாம் தண்ணிக்கு மேலே மிதக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இது ஆக்சிஜனோட வினை புரியும் போது நமக்கு என்ன தருது? கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது 3 ஸ்டேஜஸ்லையும் இருக்கும். அதாவது வாயுவாக இருக்கும், திரவமாக இருக்கும், திண்மமாக இருக்கும். ஸோ அப்போ வாயுவாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள்னா என்னென்னா மீத்தேன், புரோப்பேன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரோ கார்பன்கள் வாயுக்களாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா மீத்தேனும் புரோப்பேனும். திரவமாக இருக்கக்கூடியது ஹெக்சேனும் பென்சீனும். அது எது திண்மமாக? அது பாரபைன். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜஸில் இருக்கக்கூடியது. ஓகேவா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வேதி பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டதுனால இது
இந்த பண்புக்கு, அதாவது பிணைப்பு உருவாக்கக்கூடிய பண்புக்கு வந்து சங்கிலி தொடராக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கிலி தொடராக்கத்துக்கு இன்னொரு வந்து கேட்டினேஷன். ஸோ நமக்கு எக்ஸாம்ல கேட்டினேஷன்னா என்னங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு வேதி பண்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை, அதுதான் வந்து கேட்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பண்புனால சிக்கலான மூலக்கூறுகளை அதிக எண்ணிக்கையில் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் வந்து உருவாக்குது. அடுத்து இதில் நிறைய வகைகள் இருக்கு. நிறைய வகைகள்ங்கிறது வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து எப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அதாவது கார்பன் அணுக்களுக்கு இடையிலான பிணைப்பின் தன்மையை கொண்டு பல்வேறு ஹைட்ரோ கார்பன் வகைகள் உள்ளது. ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4: அல்கேன், அல்கீன், அல்கைன், அரீன்கள்னு சொல்லி 4 வகையில் இருக்கு. ஸோ முக்கியமான சில ஹைட்ரோ கார்பன்கள் எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேன், எத்திலின், அசிட்டிலின், பென்சீன், இந்த 4 தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள். ஸோ இந்த 4 பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீத்தேன். நமக்கு தெரியும் மீத்தேன்ங்கிறது ஒரு எளிய ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா CH4, அதாவது ஒரு கார்பன் அணு 4 ஹைட்ரஜன் அணுக்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இது கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்கு இல்லையா, இதுதான் CH4. ஒரு கார்பன் அணு 4 ஹைட்ரஜன் அணுக்களோட பிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து எளிய ஹைட்ரோ கார்பன். அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறம் கரையாது, மனம் கரையாது. அதே மாதிரி எளிதில் வந்து தீப்பற்றக்கூடிய, ஏற்கனவே பார்த்தோம் ஹைட்ரோ கார்பன்கள்னாலே எரியக்கூடியது, அது இது வந்து சீக்கிரமாக எரியக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள், அதாவது மாசு எதையுமே உருவாக்காது, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மின்சார உற்பத்தியில் வந்து இந்த மீத்தேனை வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இது ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க, சதுப்பு நில வாயு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மீத்தேன் தான். ஏன் அது சதுப்பு நில வாயு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா, சதுப்பு நில புதர்களில் இந்த மீத்தேன் இருக்கிறதுனால சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இறந்து போன அழுகின தாவரம் விலங்குகளுக்கும் மீத்தேன் வாயுவை வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நம்ம ரினியூவபிள் சோர்ஸ், திருப்பி நம்மளால இதை உருவாக்க கொள்ள முடியும். அடுத்து கழிவு நீரில் உள்ள அழுகும் பொருட்களை நுண்ணுயிர்கள் கொண்டு சிதைச்சோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் மீத்தேன் வாயு உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர், ஹைட்ரஜன் சல்ஃபைடுமே வெளிவரும். ஓகேவா? இது நுண்ணுயிர்களை வச்சு சிதைக்கும் போது, அழுகிற பொருட்களை நுண்ணுயிரை வச்சு சிதைக்கும் போது மீத்தேனும் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது, ஹைட்ரஜன் சல்ஃபைடும் கிடைக்குது. இப்போ இதில் இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மீத்தேன் வாயு கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃப் ஒரு எரிபொருள் அப்படின்னு சொல்கிறா, ஒரு தரமான எரிபொருளாக நமக்கு கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. மீத்தேனோட ஃபார்முலா வந்து CH4. அது இப்போ இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் வந்து கார்பன் 2 இன்க்ரீஸ் ஆகும், அதாவது கார்பன் வந்து ஒன்றொன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஹைட்ரஜன் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகும். அதாவது CH4ங்கிறதுல அடுத்து C2H6, அடுத்து C3H8, C4H10, C5H12. ஸோ இப்போ இந்த ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த வாய்ப்பாடு அப்படியே நம்மளே போட்டு கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். பென்னு வந்தாலே 5 வரணும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவை நம்மளே எழுதிடலாம். அடுத்து ப்ரோப்பேன் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் மனமில்லாதது, அதே மாதிரி ஈஸியாக தீப்பற்றக்கூடியதாக இருக்கும், காற்றை விட கனமாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஹைட்ரோ கார்பன் வந்து காற்றை விட கனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரோப்பேன் தான். அது மட்டும் இல்லாமல் அதிக அழுத்தத்தினால் திரவமாக்கப்பட்டு பியூட்டேனோட சேர்த்து இதை நம்ம எதை பார்த்து நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம சமையல் எரிவாயுவாக பயன்படுத்துகிறோம். LPG, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸாக வந்து பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியம். எதோட ஜாயின் பண்ணப்படுது அப்படின்னா ப்ரோப்பேன் வந்து பியூட்டேனோட ஜாயின் போகுது. ஸோ ப்ரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன், ஓகேவா? பியூட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய LPG சிலிண்டர், LPG வாயு. அடுத்து ப்ரோப்பேன் வெப்பப்படுத்துவதற்கும் சமைக்கிறதுக்கும் மற்றும் வாகனங்களை எரிபொருளாக பயன்படுது. அதே மாதிரி குளிர்பதன பொருட்களாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ LPGன்றவுடனே நமக்கு என்ன ஞாபகம்? ப்ரோப்பேன் ப்ளஸ் பியூட்டேன். அடுத்து பியூட்டேன் பார்க்குறோம்.
நம்ம ரூம் டெம்பரேச்சர்லையும் சரி வளிமண்டல அழுத்தத்துலையும் சரி இது வாயுவாக மட்டும்தான் இருக்கும். இதுவும் நிறமில்லாதது, தீப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அறை வெப்பநிலை மிக எளிதாக ஆவியாகி விடக்கூடியது, ஏன்னா வாயுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வாயுவாக மாறிடும். அடுத்து செயற்கை வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிறதுக்கு ஏரோசல் தெளிப்பான்களில் உந்தியாகவும் எரிபொருளாகவும் பயன்படுகிறது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த எல்பிஜி சிலிண்டரில். ஸோ எல்பிஜி சிலிண்டர் வந்து நார்மலாக ப்ரொப்பேனும் பியூட்டேனும், ஓகேவா. ஸோ இந்த எல்பிஜியை உருவாக்கும் போது இந்த ப்ரொப்பேனுங்கிறது மனமற்ற வாயு, ஸ்மெல்லே தெரியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி நமக்கு எல்பிஜி கொடுத்தாங்க அப்படின்னா லீக்கேஜ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரியாது இல்லையா. கேஸ் வந்து லீக் ஆகிறது தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதோட துர்நாற்றம் மனம் தரக்கூடிய மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளை எல்பிஜியோட கலக்குறாங்க. ஸோ அப்படி கலக்கிறதுனால தான் நமக்கு ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வர்றதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் இதில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த கொஷினும் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான், ஓகேவா. ஸோ எல்பிஜியில் துர்நாற்றம் அதாவது வாயு கசிவை கண்டுபிடிக்கிறதுக்காக அதில் கலக்கப்பட்ட வேதிப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா மெர்காப்டன். ஓகே, அடுத்து வந்து இந்த பியூட்டைன் எதில் பயன்படுதுன்னு பார்க்கலாம். தூய பியூட்டைன், ரொம்ப பியூரான பியூட்டைன் வந்து குளிர்பதன பொருளாக பயன்படுது. அப்புறம் டார்ச் லைட்ல எல்லாம் வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பென்டேன், இது வந்து ரொம்ப கம்மியான வெப்பநிலை கொண்ட திரவம். அதே மாதிரி ஆய்வகங்களில் வந்து கரைப்பான் மற்றும் எரிபொருளாக இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பாலிஸ்டைன் என்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்டேன் அப்படின்னோடனே நம்ம என்ன ஞாபகம் வரணும், பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை உருவாக்குறதுக்கு பென்டேன் பயன்படுது. ஸோ இதான் வந்து ஹைட்ரோ கார்பன்களோட சில வகைகள் பார்த்தோம். அடுத்து இயற்கை வாயு. ஸோ இயற்கை வாயு அப்படிங்கிறதுல என்னென்னலாம் வாயுக்கள் இருக்குன்னா மீத்தேனு, அதே மாதிரி உயர் அல்கேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், இந்த வாயுக்கள்லாம் உள்ளடக்கிய இயற்கையில் காணப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயுக்களோட கலவை தான் இயற்கை வாயு. ஸோ அப்போ இயற்கை வாயுனா ஒரு வாயு கிடையாது, அதில் இத்தனை கலந்துருக்கு. மீத்தேன் இருக்கு, அல்கேன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த இயற்கை வாயுவில் மீத்தேன் அண்டு ஈத்தேன் போன்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் மட்டும் இருந்தா, ஓகேவா, மீத்தேனும் ஈத்தேனும் மட்டும் இருந்தால் அது உலர்வாயுன்னு சொல்கிறாங்க. அதே இது ப்ரொப்பேனும் பியூட்டேன் போன்ற உயர்நிலை ஹைட்ரோ கார்பன் இருந்துச்சுன்னா அது வாயு ஈரவாயுன்னு சொல்கிறாங்க. உலர்வாயு அதாவது ட்ரை கேஸு, ஈரப்பதம் உள்ள கேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ ட்ரையாக இருக்குது உலர்வாயுனா மீத்தேனும் ஈத்தேனும் இருக்கணும், ஈரவாயுனா ப்ரொப்பேனும் பியூட்டேனும் இருக்கும். எப்படி இயற்கை வாயு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான படம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இயற்கை வாயுங்கிறது வந்து எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே காணப்படும். இந்த வாயுவானது கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள பாறைகள்லையும் சிறிய இடைவெளியில் காணப்படும். இதை தான் தேக்கங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டோர் ஆகிருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் கிணறுகளை தோன்றதன் மூலமாக இதை வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை வாயுவும் எண்ணெயும் சேர்ந்து கூட காணப்படும். அந்த நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயோடு சேர்த்து இயற்கை வாயுவையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மேற்பகுதிக்கு. அது வந்து இணைந்த வாயு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இயற்கை வாயு வந்து வெப்பப்படுத்துவதற்கும் சமைக்கிறதுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கெல்லாம் ஒரு படிம எரிபொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வாயு நம்ம இந்தியாவில் திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, கோதாவரி ஆற்று படுகைகள் இருக்குல்லையே, அங்கே நம்ம தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா, இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து இந்த இயற்கை வாயுங்கிறது கிடைக்குது. அண்ட் சதுப்பு நில பகுதியிலையும் கழிவுநீர் கால்வாய்களும் உள்ள சிதைவடையும் கரிம பொருட்களிலிருந்தும் இது உருவாகுது. இப்படி உருவாகக்கூடிய இயற்கை வாயுல என்னதான் இருக்கும், மெயினா மீத்தேன் தான் வந்து சோர்ஸா இருக்கும். அடுத்து இயற்கை வாயுவோட பயன், அதனால என்ன நமக்கு பயன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எரிபொருள், தொழிற்சாலையிலும் சரி வீடுகளிலும் சரி எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அடுத்து மின் நிலையங்களில் வந்து மின் உற்பத்தி செய்யறதுக்கான வெப்ப ஆற்றல் மூலமாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக சில வாகனங்களில் வந்து கேஸ் பயன்படுத்துவாங்களே, அதில் இந்த இயற்கை வாயு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை வெப்பப்படுத்தினோம்னா சிதைஞ்சு ஹைட்ரஜனாகவும் கார்பனாகவும் பிரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை, அப்படி சிதைச்சு வரக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை வந்து உர உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பல்வேறு வேதிப்பொருள் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது செயற்கை இலை, ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது, கண்ணாடி, இரும்பு, பிளாஸ்டிக், பெயிண்ட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த இயற்கை வாயு பயன்படுது. மெயினாக மின்சாரம் உற்பத்தி செய்யவும் பயன்படுது.
அடுத்து சுற்றுச்சூழலினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து ஓவியங்களையும் தொன்மையான கலைப்பொருட்களையும் காப்பதற்கு மிதமான வெப்பநிலையும் ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. அதனாலதான் அருங்காட்சியகங்கள்ல வந்து பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த இயற்கை வாயுவை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த இயற்கை வாயுவோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் அது வந்து எளிதில் எரியக்கூடியது. ஸோ இப்போ அதிக அளவு வெப்பத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்து எந்த ஒரு கழிவையும் நமக்கு தராது, அதாவது மாசுக்கள் எதையும் தராது, கழிவை தராது. புகை வராததுனால நமக்கு சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாது. அப்புறம் வந்து இதை வந்து வாயுங்கிறதுனால குழாய் மூலமா நம்ம எங்க இருந்து எங்கேயும் எடுத்து செல்ல முடியும். எரிபொருளாக பயன்படுது. இந்தந்த நன்மைகளுக்காக நம்ம இயற்கை வாயுவை பயன்படுத்தலாம். ஸோ இந்த இயற்கை வாயுலே அழுத்தப்பட்ட கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎன்ஜி வாயுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இயற்கை வாயுவை ரொம்ப அதிகமான அழுத்தத்துல உட்படுத்தி இந்த சிஎன்ஜியை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கி வாகனங்கள்ல எரிபொருளாக பயன்படுது. ஆட்டோமேட்டிக் காசு இருக்குல்லையா, அதுல வந்து எரிபொருளாக பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அதுல முதன்மையா என்ன இருக்கும், என்ன ஹைட்ரோ கார்பன் இருக்கும்னா மீத்தேன் தான். ஓகேவா. ஸோ 88.5% வந்து அதில் மீத்தேன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரக்கு வாகனங்களில் எடுத்து செல்வதற்கு இதை வந்து என்ன பண்ணுவாங்க, வாயுவை எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால அது திரவமாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அப்படி திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுங்கிறது வந்து லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ சிஎன்ஜி அப்படிங்கிறது வந்து அதிக அழுத்தத்திலையும், எல்என்ஜி அப்படிங்கிறது குளிர்வூட்டப்பட்ட திரவ நிலையிலையும் நம்மளால சேமித்து வைக்க முடியும். ஸோ இப்போ ஒரு இயற்கை வாயு தான், அதை வந்து சிஎன்ஜியா வச்சுக்கலாம், எல்என்ஜியா வச்சுக்கலாம். இப்போ இந்த சிஎன்ஜியா நம்ம யூஸ் பண்றோம், கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், இதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை, அதே மாதிரி ரொம்ப தூய்மையான எரிபொருளாகவும் நமக்கு கிடைக்கும். இதை வந்து வாகனங்கள் வந்து மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடு, இந்த சிஎன்ஜியை வந்து நம்ம எரிபொருளாக வாகனங்களில் பயன்படுத்தினோம்னா புகை வந்து ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் அதாவது கார்பன் டை ஆக்சைடையும் ரொம்ப கம்மியாக வெளியிடும், புகையும் நமக்கு கம்மியாக வெளியிடும். அடுத்து பெட்ரோல் மற்றும் டீசலை விட கம்மியான விலைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ இந்த சிஎன்ஜியில் என்னென்னலாம் அதிகமாக இருக்குது, நார்மலாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு முதன்மையாக மீத்தேன் இருக்குது 88.5%. அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் 5.5% இருக்குது, ப்ரொப்பேன் வந்து 3.7%, பியூட்டேன் வந்து 1.8%, பென்டேன் வந்து 0.5% மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து பிற எரிபொருள் வாயுக்கள். ஸோ இந்த இயற்கை வாயு இல்லாமல் வேற என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி வாயுன்னு சொல்றாங்க. உற்பத்தி வாயுங்கிறது என்னன்னா கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் வாயுவும் கலந்த கலவைக்கு பேர் தான் உற்பத்தி வாயு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நைட்ரஜன் வாயு, இது ரெண்டும் கலந்தது தான் உற்பத்தி வாயு. இது என்ன பண்ணுவாங்கன்னா கல்கரி மீது 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நீராவி கலந்த காற்றினை வந்து செலுத்துவதன் மூலமா இந்த உற்பத்தி வாயுவை உருவாக்குறாங்க. இது மெயினா வந்து எஃகு உற்பத்தி தொழிற்சாலையில எரிபொருளா பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உற்பத்தி வாயுக்கும் நிறைய நாட்டில் வெவ்வேறு பேரும் இருக்கு. அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மரவாயுன்னு சொல்றாங்க, இங்கிலாந்துல வந்து உறிஞ்சு வாயுன்னு சொல்றாங்க, நம்ம வந்து உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்றோம். அடுத்து நிலக்கரி வாயுன்னு ஒன்று இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், மீத்தேன், அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் வந்து நிலக்கரி வாயு. இது வந்து எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரியை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, சிதைத்து வடிக்கிறங்க அந்த மெத்தட் மூலம் செய்யும் போது மட்டும்தான் இந்த நிலக்கரி வாயு நமக்கு பிரிஞ்சு வருது. ஓகேவா. ஸோ இது சிதைத்து வடித்தல் அப்படின்னா என்னன்னா காற்று இல்லாத சூழ்நிலையில நிலக்கரியை நம்ம வெப்பப்படுத்துறது. அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பின்னாடி இந்த பாடத்துல பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எஃகு உற்பத்தியில பயன்படுத்தப்படும் திறந்த வெப்ப உலையை சூடுபடுத்த பயன்படுகிறது. சில உலோகவியல் செயல்பாடுகளை ஒடுக்கும் பொருளாகவும் இந்த நிலக்கரி வாயு வந்து நமக்கு பயன்படுது. அடுத்து நீர்வாயு. ஸோ வாயுவும் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு, நைட்ரஜன் வாயு சேர்ந்துச்சுன்னா அது உற்பத்தி வாயு கார்பன் மோனாக்சைடோட. அதே இது கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜன் வாயு சேர்ந்த கலவை வந்து நீர்வாயு, ஏன்னா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதனால. அடுத்து இது எப்படி பண்றாங்கன்னா கல்கரி மீது 1000 டிகிரி செல்சியஸ்ல, இங்க வந்து 1100 டிகிரி செல்சியஸ், இங்க 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நீராவியை செலுத்தி தான் இந்த நீர்வாயுவை உருவாக்குறாங்க. அதுக்கான ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு பேரு வந்து தொகுப்பு வாயுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து மெத்தனால், அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன்கள் எல்லாம் உற்பத்தி செய்ய பயன்படுது. இதுவும் எரிபொருளாக தான் பயன்படுது.
அடுத்து பயோகேஸ் உயிரி வாயு. ஸோ உயிரி வாயுல மெயின் என்ன இருக்கும்? மீத்தேன் இருக்கும், அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்த கலவை தான் என்னது? பயோகேஸ் உயிரி வாயுன்னு சொல்றாங்க. அதாவது இது கரிம பொருட்களை உண்டு பண்ணும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட கழிவுகளை சிதைவடைய செய்து உருவாகுது. அதனாலதான் உயிரி வாயு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உயிரினங்கள் மூலமா அது சிதைஞ்சு உருவாகிறதுனால இது உயிரி வாயு. காற்று இல்லாத சூழ்நிலையில, அதாவது ஆக்சிஜனே இல்லாத டைம்ல இந்த கரிம பொருட்கள் சிதையும். சிதைஞ்சுதான் இந்த பயோகேஸ் உருவாகும். இந்த பாத்தீங்களா கழிவு தொட்டின்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்கதான் என்ன ஆகுது? அந்த மீத்தேன்கிற வாயு உருவாகுது. அதை என்ன பண்றாங்க? நீராவி வழியா செலுத்தி அதன் மூலமா டர்பைனை சுத்த வச்சு ஜென்ரேட்டர் ஓட வைக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். அண்ட் இதுவுமே ரினூவபிள் சோர்ஸ் தான், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெசன் ரொம்ப லென்த்தான லெசன். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் நிலக்கரி அண்ட் பெட்ரோலியம் இதான் ரொம்ப முக்கியம். அதை நான் பார்ட் 2ல சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.